இது வந்து ஒரு புது விதமான அல்வா, சொர்க்கா அல்வா. இந்த காயை வந்து நல்லா அறுத்து வேக வச்சுட்டு சர்க்கரை பாவோடு அதை வந்து சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பனானா மிக்ஸ் பண்ணி ஷேக் மாதிரி ஆகிடும். மில்க் ஷேக், பனானா மில்க் ஷேக்கோட இது பேர் என்ன, சொர்க்கா இல்லைனா பூசணிக்காய் போடலாம். பூசணிக்காய் போட்டு பூசணிக்காவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் அதில் சர்க்கரை பாவு போட்டு இந்த மாதிரி சொர்க்கா அல்வா வித் பனானா நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வெந்த சொர்க்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறம் சர்க்கரை பாவில் போட்டு அப்படியே லைட்டாக கொதிக்க வச்சு கொஞ்சமாக பனானா, மிக்சியில் அரைச்ச பனானாவை போட்டு சாப்பிட்டா நியூ அல்வா, சொர்க்கா அல்வா. பூசணிக்காவை வச்சு வேக வச்சு பூசணிக்காவை சுகரில் வச்சு மிக்ஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை வெல்லம்லாம் போட்டு பூசணிக்காய் அல்வா. பூசணிக்காவை நல்லா வேக வச்சுட்டு சர்க்கரை போட்டு வெல்லம் போட்டு பனானா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா பூசணிக்காய் அல்வா நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன், சொர்க்கா அல்வா டைஜஷன் நல்லா ஆகும். சிக்ஸ் பேக்ஸ். லிச்சியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பாட்டிலில் ஊற்றி குடித்தா லிச்சி ஜூஸ். 6 பேக். Bye.